பர்த்டே வருது. அவளோட ட்ரெஸ் தான் டிசைன் பண்ண போகிறேன். அவளுக்காக ஒரு பர்த்டே ஃப்ராக் வந்து சூப்பராக அழகாக தைக்க போகிறேன். நான் ஃப்ராக் தைக்கிறதுக்கு நான் எடுத்துகிட்ட கிளாத் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு டிசைனர் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 மீட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் கிளாத்து, இது ஒரு 5 மீட்டர். அப்புறம் இது கிரேப் லைனிங், இது ஒரு 3 மீட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ராக் நல்லா ஃப்ளாராக வரதுனால உள்ள கேன்கர் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு மேட்சிங்காக லைனிங் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இது ஒரு 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தைக்க போகிற ஃப்ராக்கோட டிசைன் இதுதான். ஃபுல் ஃப்ராக் தைக்க போகிறேன். நான் இதில் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக் பார்ட்டில் வந்து இந்த டிசைனர் நெட் கிளாத் அட்டாச் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கர்ட் பார்ட் என்னென்னா டபுள் லேயராக கொடுக்குறேன். இது ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். இந்த லேயரோட பாட்டத்தில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பார்டர் மாதிரி இதை அட்டாச் பண்ணிடுவேன். கட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஸ்கர்ட் வரைக்கும் ஃபேப்ரிக் ஃப்ளவர் அட்டாச் பண்ணிடுவேன். இதுதான் என்னோட டிசைனு. இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா யோக் லென்த்னால் இங்கேருந்து இங்கே வர அதோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. அதோட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்புறம் ஸ்கர்ட் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச், மொத்தம் 1 இன்ச்சு, அப்படின்னா 11.5 இன்ச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லென்த், இந்த ஸ்கர்ட் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபுல் லென்த் மைனஸ் ஸ்கர்ட் லென்த் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்படின்னா ஃபுல் லென்த் வந்து 40 இன்ச்சு. என்னோடய பொண்ணுக்கு மெஷர் பண்ண வந்து ஃபுல் லென்த் ஷோல்டர்லேருந்து கீழே நம்ம கால் எவ்வளோ லென்த் வர வேணுமோ அந்த லென்த்தை மெஷர் பண்ண ஆன்சர் வந்து எனக்கு 40 இன்ச்சு. அதுலேருந்து 10.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுறேன். இந்த யோக் லென்த் இருக்கலாம், அது சீம் இல்லாமல் அந்த 10.5 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஸ்கர்ட்டோட லென்த்து கிடச்சிரும். அது எவ்வளோ பார்த்திங்கன்னா 30.5 இன்ச்சு. 30.5 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சு ஆட் பண்ணணும். ஏன்னா கீழே மடிச்சு அடிக்குது 1 இன்ச்சு, அப்புறம் இங்கே ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேயரோட லென்த் எவ்வளோ பார்த்திங்கன்னா 17 இன்ச்சு. 17 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சு ஆட் பண்ணணும். கீழே அதே மாதிரி மடிச்சடிக்கு 1 இன்ச்சு, மேலே ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, அப்படின்னா 18.5 இன்ச்சு. இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு கட் பண்ணது ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணுறேன். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு என்ன கிளாத் எடுத்துருக்குன்னா ஜார்ஜெட் எடுத்துருக்கேன். ஏன்னா இதே கலரில் லைனிங் கிளாத் கிடைக்கல, இந்த டிசைனர் நெட் மாதிரி லைனிங் கிளாத் கிடைக்கல, அதனால் ஜார்ஜெட் எடுத்துருக்கு. இதான் ஸ்கர்ட் பார்ட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த போர்ஷன் தான் கட் பண்ண போகிறேன். இதுலேருந்து இதோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு. அதை மெஷர் பண்ணி இப்போ கிளாத் கட் பண்ணிடலாம். தேர்ட்டி 2 இன்ச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணிடுறேன் நான். இது வந்து ஃபஸ்ட் லேயரு. அடுத்து செகண்ட் லேயர் கட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் கட் பண்ண போகிறேன், அதாவது செகண்ட் லேயர். இந்த செகண்ட் லேயரோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18.5 இன்ச்சு. அதை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் மொத்தம் எவ்வளோ மீட்டர்னா 6 மீட்டர் எடுத்தேன். 6 மீட்டர்லாம் பாதி பாதியாக கட் பண்ணிட்டேன். 3 மீட்டர் இது கீழே உள்ள ஃபஸ்ட் லேயருக்கு ஒரு 3 மீட்டர், அப்புறம் இதுக்கு ஒரு 3 மீட்டர், அதை மெஷர் பண்ணி மொத்தம் 6 மீட்டர் எடுத்திருக்கேன். செகண்ட் லேயரோட ஃபுல் லென்த் வந்து 18.5 இன்ச்சு. செகண்ட் லேயரை கட் பண்ணிடுறேன். அடுத்து யோக் பார்ட்டுக்கு வந்து லைனிங் கட் பண்ண போகிறேன். யோக்கோட ஃபுல் லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சு கூட 1 இன்ச் ஆட் பண்ணால் 11.5 இன்ச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். நான் எப்போதுமே லைனிங் எப்படின்னா
ஃப்ரண்ட் பீஸு அப்புறம் பேக் பீஸ் தனித்தனியாக கட் பண்ணுவேன். எதனாலனா ஃப்ரண்ட்லையும் பேக்கில் வந்து சிப் ஜாயின் பண்ணதுனால நம்ம எச்சா அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணணும். அதனால் ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக நான் கட் பண்ணுறேன். நெக் ஒயர் 2.5 இன்ச்சு, ஷோல்டரோட ஃபுல் லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு, ஷோல்டர் லென்த்து 4.25 இன்ச்சு. இது ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, ஆம்கோல் லென்த் வந்து 4.5 இன்ச்சு, ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு, வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 7.5 இன்ச்சு. லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. இதே வச்சு நம்ம பேக் பீஸ் கட் பண்ணிடலாம். பேக் பீஸ் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கோட மெஷர்மெண்ட்டும் பேக் நெக்கோட மெஷர்மெண்ட்டும் சேம் தான். அதனால் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். யோக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதில் என்னென்ன ஜாயின் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு லைனிங்கு, அப்புறம் இந்த ஜார்ஜெட் கிளாத்து, அப்புறம் நம்ம டிசைனர் நெட்டு 3 தான் நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் எவ்வளோ மீட்டர் இருக்குன்னா 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். லைனிங்கோட ஃபுல் லென்த் எவ்வளோ மெஷர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 32 இன்ச்சு, அது கூட -2 இன்ச் பண்ணிக்கணும். அப்புறம் 30 இன்ச்சு, 30 இன்ச்சு கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு 31 இன்ச் மெஷர் பண்ணிக்கிறேன்.
கேன் அட்டாச் பண்ணுற லைனிங் கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்டோட நம்ம அந்த லைனிங் கட் பண்ணணும், அதே மெஷர்மெண்ட்டு தான் இதுக்கும். அதே 31 இன்ச்சு மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த டிசைனர் கிளாத்தில் இந்த பார்டர் வைக்கன்னு சொன்னால அதை தான் கட் பண்ண போகிறேன். இதோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் 6 இன்ச் எடுத்துருக்கிறேன். 6 இன்ச்சு கூட கீழே ஒரு மடிச்சடிக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மேலே மடிச்சடிக்கு ஏன்னா அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறனால ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சு வச்சுக்கோங்களா. அதனால் இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு, மொத்தம் 7 இன்ச்சு நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பார்டருக்காக. கிளாத்தை வந்து 4 மடித்து போட்டிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ நம்ம கட் பண்ணிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே வச்சு நம்ம எல்லா கிளாத்தையும் கட் பண்ணிடலாம். ஓகே, இதுவரை கட் பண்ண போதும். அப்புறம் நம்ம தேவைன்னா அதில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மிச்ச பீஸ் இருந்தால் நம்ம எதாவது ஃப்ராக் தைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதை எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ராகில் அட்டாச் பண்ணுறதுக்கு கேன் கட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ மெஷர் பண்ணி கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ இன்ச் இருக்குன்னா 11 இன்ச் மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அட்டாச் பண்ணுறேன்னா ஃப்ராக் வந்து அப்படியே ரெடிமேட் லுக்கில் இருக்கும், நல்லா ஃப்ளாராக கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா பர்த்டே ட்ரெஸ்னால் நம்மளுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால இதை நான் அட்டாச் பண்ணுறேன்.
இப்போ எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. கேன் கட் பண்ணியாச்சு. அதோட லைனிங்கு, அப்புறம் இது வந்து யோக் பாட்டு. யோக் சேம் கலர் சிப் எடுத்துருக்கிறேன். அடுத்து இது ஸ்கர்ட் பாட்டுக்கு, இது ஸ்கர்ட்டில் அட்டாச் பண்ண பார்டர். இது எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபினிஷிங்